வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்பொழுது, ஒரு வீடியோ இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி ஒரு பத்திரிகையாளர் ஒரு சாதுவ சந்திச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கிறாரு. கேள்வி கேட்கும்போது அந்த சாது பதில் சொல்ல வரும்போது, அவரை இடைமறித்து ஒரு சின்ன பையன், அவர் அந்த இடுப்பு அளவு கூட இருக்க மாட்டான் அந்த பையன். அவன் நடுவுல குதிச்சு குதிச்சு ஏதோ சொல்ல வரான். உடனே பத்திரிகையாளர் என்ன பண்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட கேக்குறாரு, யாருப்பா நீ, உன் பேர் என்ன, ஏதோ சொல்ல வரியே, இடைமறிச்சு என்னமோ சொல்றியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. आदर्श राज। உடனே அந்த பையன் சொல்றான், என் பேர் ஆதர்ஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா சொல்றான். बोल रहा है कि मंदिर से भिखारी बढ़ेंगे। अरे नहीं भैया, पूजा होगी, भगवान सब कुछ देंगे। कुछ नहीं देंगे। भगवान क्या दे रहे हैं? भगवान कुछ नहीं दिए हमको। भगवान नौकरी देता है, भगवान शिक्षा। கோவில்கள் பிச்சைக்காரங்களை தான் அதிகமாக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். சரி, உடனே பத்திரிகையாளர் கேக்குறாரு, என்னப்பா நீ திடீர்னு இப்படி சொல்லிட்ட? கோவில் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, கடவுள் போய் அங்க நம்ம வேணும்னா சாமி நமக்கு எல்லாமே கொடுக்குமே, நீ என்னடா நம்மள பிச்சைக்காரங்க ஆக்கும்னு சொல்றியே, சாமி தானே நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குது அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், சாமி ஒண்ணும் கொடுக்கலையே, சாமி எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்குதுன்னா எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, நான் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான். அப்போ உடனே அந்த பத்திரிகையாளர் கேக்குறாரு, இல்லப்பா, சாமி தான் நமக்கு படிப்பை கொடுக்குது, நமக்கு வேலை கொடுக்குது, நமக்கு வாழ்க்கையில வசதிகளை கொடுக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த பையன் திருப்பி சொல்றான், கடவுள் அதெல்லாம் கொடுக்கறது இல்ல, கடவுள் அதுக்கெல்லாம் வழிகாட்டுறது இல்ல, நம்மளுடைய சொந்த முயற்சி இருந்தாதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் நமக்கு கல்வி கிடைக்கும், நாம போய் வேலை தேடினாதான் நமக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாமே நம்மளுடைய ஓன் எஃபர்ட்ல வருது. ஸ்கூலுக்கு போனாதான் படிக்க முடியும், படிச்சாதான் வாழ்க்கையில வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். படிக்காம கோவிலுக்கும் குளத்துக்கும்னு போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு ஒரு போடு போட்டான் பாருங்க. அந்த பத்திரிகையாளருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுல இருந்து சுதாரிச்சு வெளியில அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள அந்த பையன் தொடர்ந்து பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு கோவில்கள் தேவையில்லை, எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் தேவை, பள்ளிக்கூடம் தான் எங்களுடைய கோவில், என்னுடைய பெற்றோரும் என்னுடைய ஆசிரியர்களும் தான் என்னுடைய தெய்வங்கள், அதுதான் எனக்கு தேவையே தவிர ராமர் கோவில் எனக்கு தேவையில்லை. ராமர் எனக்கு எதுவுமே செய்யல, என்னுடைய பெற்றோரும் என்னுடைய ஆசிரியரும் தான் என்ன இந்த இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கலாம். உடனே அவர் கேக்குறாரு இந்த பத்திரிகையாளர், யாருப்பா நீ இவ்வளவு தெளிவா பேசுறிய, என்ன படிக்கிற? எனக்கு 13 வயசு ஆகுது, நான் நல்லா ஸ்கூலுக்கு போய் படிச்சு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த தேர்வு எழுதி நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு அவர் கேக்குறாரு, எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு கேட்டா, என்ன இப்படி அபத்தமா கேள்வி கேக்குறீங்க, ஐஏஎஸ் ஆபீசர் எதுக்கு ஆகாங்க, நாட்டு மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு நான் சேவை செய்யணும், அதுக்காக தான் நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் தான் ஸ்கூலு அப்படின்னு ஒரு போடு போட்டான் பாருங்க. அடுத்த கேள்வி பத்திரிகையாளர் கேக்குறாரு, 13 வயசுல இவ்வளவு தெளிவா பேசுறியப்பா, இந்த அறிவு உனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டோட அதுக்கு சொல்றான், ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சேன், அதனால எனக்கு இந்த அறிவு வந்தது. நீங்க சொல்ற மாதிரி ராமர் கோவிலுக்கு போயிருந்தேன்னா 2 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த ராமர் கோவில் வாசல்ல நான் பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னான். அதுக்கப்புறம் முத்தாய்ப்பா ஒண்ணு சொன்னான். அவர் சொல்றாரு, பா நீ இப்படி பேசுற, ஆனா நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்றாரு, பெனாரஸுக்கு கங்கா மாதாவே என்னைய கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாருப்பா மேடையில, நீ என்னடானா இப்படி பேசுறிய அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்றான், ஒருவேளை மோடிக்கு கங்கா மாதா போன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும், ஆனா எங்களெல்லாம் இது நாள் வரைக்கும் சாமியோ இல்ல கங்கா மாதாவோ எங்களெல்லாம் கூப்பிட்டது கிடையாது, அதனால எங்களுக்கு எது தேவையோ அதை தானே நாங்க பேச முடியும், எங்களை யாரு வழி நடத்துறாங்களோ அதை பத்தி தானே நாங்க பேச முடியும், எங்களுக்கு யாரு வாழ்க்கையில மேம்பாட்டு கொடுக்குறாங்களோ அதை பத்தி தானே நான் பேச முடியும், கோவிலுக்கு போறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், கோவில்ல போறதுனால என்னுடைய நேரம் விரயமாகிறது, தெளிவா சொல்றான். அதுக்கு பதில் நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அட்லீஸ்ட் எதையாவது உன்னை கத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். உடனே அவர் கேக்குறாரு, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னா, நான் இங்க பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரேன், எங்க ஊர்ல எல்லாம் பெருசா யாரும் கோவிலுக்கெல்லாம் போறது கிடையாது, ஏன்னா எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் எனக்கே விட்டு போச்சு, எங்களுக்கு இந்த கடவுள் எங்களுக்கு இவ்வளவு வருஷமா எதுவுமே செஞ்சது கிடையாது, அதனால எங்களுக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லை, அப்ப நீ யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்றான், ஆமா நான் பட்டியல் இனத்தை சேர்ந்த பையன், சமார் அப்படின்னு அவனுடைய சாதி பெயரை சொல்றான். ஆமா நான் தலித்து தான், ஆனா என்னைக்குமே நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையன் அப்படிங்கிறதுக்காக நான் என்னைக்குமே வெட்கப்பட்டது இல்லையோ இல்ல வேதனைப்பட்டது இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கடவுள் யாரு தெரியுமா,
புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்னுடைய கடவுள். அவர் வாழ்நாள்ல இருந்த வரைக்கும் எங்களுக்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. எங்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்காரு. எங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரிசர்வேஷன்ஸ்க்காக பேசிட்டு போயிருக்கிறாரு. எங்களுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கணும்னு அன்னையில இருந்தே புரட்சியாளர் வந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. அந்த கனவை நனவாக்கும் முயற்சியில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். அம்பேத்கர் மாதிரி நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கடவுள் அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ வந்து அவன் நிறைவு செய்யறான். 3 நிமிஷத்துல ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தையும் சின்னாபின்னமாக்கி முச்சந்தில கொண்டு வந்து நிறுத்திட்டான் இந்த பையன். இந்த வயசுல அந்த பையனுக்கு எவ்வளவு தெளிவு பாத்தீங்களா? இந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. இதற்கு நேர் எதிரா இந்த சங்கி கூட்டத்தை சேர்ந்தவர்களுடைய குழந்தைகள் அந்த ஃபுட்டேஜையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நேற்று ராமர் கோவில் வாசல்ல இந்த வெள்ளத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அச்சு பண்ணிட்டு அதை வந்து வெள்ளத்துல முக்கி நெத்தியில ஜெய் ஸ்ரீராம்னு போட்டுக்கிறது, கையில ஜெய் ஸ்ரீராம்னு அடிச்சுக்கிறது அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தெளிவு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய அனுபவத்துல இருந்து வருது. எங்கும் ஜெய் ஸ்ரீராம், எதிலும் ஜெய் ஸ்ரீராம்னு சுத்திட்டு இருக்கீங்க. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுனால எல்லாம் சரியா போயிட போதா? ராமர் கோவில் நேற்று நிறுவி முடிச்சுட்டீங்க. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிட போதா? அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி குறைய போதா? இல்ல 2 கோடி வேலை வாய்ப்புகள் அப்படியே உருவாகிட போதா? இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பசி பட்டினி எல்லாம் குறைஞ்சிட போதா? சின்ன பையன் தெளிவா சொல்றாங்க, நான் உழைச்சாதான் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் படிச்சாதான் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் படிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும், அதற்கான தகுதியை நான் ஏற்படுத்திக்கணும், அதை விட்டுட்டு கோவில் வாசல் உட்கார்ந்துருந்தா 2க்கும் 4க்கும் நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 13 வயசு பையன் சொல்றான். அறிவு தாங்க அடுத்த தலைமுறையுடைய ஒரே ஆயுதம். The pen is mightier than the swordன்னு சும்மாவா சொன்னாங்க? வாள்களை விட அதிக வீரியம் வந்து ஒரு பேனாவுக்கு உண்டு அப்படின்னு ஏன் சொன்னாங்க? எழுத்துக்கள் தான் பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, சமூக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுக்கு இவ்வளவு தெளிவு இருக்கு அப்படின்னா, இதே தெளிவு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இளைய தலைமுறைக்கும் வந்ததுன்னா இந்தியா வந்து எவ்வளவு பெரிய ஒரு வல்லரசா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த பையன் சொன்ன விஷயத்துல நான் 100% ஒத்துக்கிறேங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஆனா அவன் பிராக்டிக்கலா பல விஷயங்கள் பேசணும். அந்த விஷயங்கள்ல நான் ஒத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.